2 விஷயம் எங்கள் அப்பா கிட்ட இருந்து ரொம்ப இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுறது. ஒன்று ஹார்ட் ஒர்க், 2வது அவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்தது அந்த பழக்கம் வந்துச்சா தெரியல. அப்போலாம் 1000 2000 பெரிய விஷயம். 2000 எடுத்து அந்த ட்ரிப்ளெட் ஃபியட் ஒன்று வச்சுருப்பார். அந்த ஃபியட் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பார். அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த காசு இருக்காது. சேச்சா பயங்கர கோபமாக இருக்கார். சேச்சார்னா எம்ஜிஆர். சேச்சா பயங்கர கோபமாக இருக்கார். ஊரில் இருக்க இடம்லாம் வித்துட்டு இருக்கிறியா? சேச்சா பயங்கர கோபமாக இருக்கார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸில் என்ன ஒரு பார்சல் வருது. ஆக்சுவலாக அந்த பார்சல் வந்து 2-3 வாரம் வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு கடைசியாக வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் ஒரு லெட்டர் இருந்திருக்கு. எங்கள் அப்பா பிரித்து பார்த்துருக்காரு. எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மாவும் பக்கத்தில் இருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்ற மாதிரி இருக்குது. 2 நாப் இருந்திருக்கு. அந்த நாபை திருநாள் வெடிச்சிருச்சு. இன்றைக்கி என்னால் ஒரு 2 பேரை படிக்க வைக்க முடியுமோ, இன்றைக்கி 2 பேருக்கு என்னால் உதவ முடியுமோ, இன்றைக்கி நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதில் ஒரு பங்கு நம்ம ஏழைங்களுக்கு கொடுக்க முடியும். இது எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த பழக்கம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கும் என் காரில் போனீங்கன்னா எங்கள் அப்பா அளவுக்கு பணம் வைக்க முடியலன்னா கூட எனக்கு இறைவன் கொடுத்த அளவுக்கு நான் ஒரு இது வச்சுருப்பேன். எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அது கொடுக்கறது வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்த அந்த பழக்கம். அதுதான் ஒரு மனுஷனை காப்பாற்றும். எனக்கு வந்து இந்த சர்ச்சு உண்டியில் காசு போடுறதோ, கோயில் உண்டியில் காசு போடுறதோலாம் நம்பிக்கை கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு நடந்த எவ்வளோ விஷயங்கள், பாம் பிளாஸ்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடென்ட், எல்லாமே பெரிய பெரிய ஆக்சிடென்ட். ட்ரெயின் ஆக்சிடென்ட்றது சாதாரண ட்ரெயின் ஆக்சிடென்ட் கிடையாது. வாணியம்பாடி ட்ரெயின் ஆக்சிடென்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ட்ரெயின் அட் டைம் அடிச்சிக்கிச்சு. அதில் தப்பிச்ச ஒரே ஆள் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். ஐ மீன் அந்த குப்பையில். அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி சாரோட பாம் பிளாஸ்ட், அதில் தப்பிச்சது எங்கள் அப்பா தான். அந்த பாம் பிளாஸ்ட்ல அதுலேயும் எங்கள் அப்பா இருந்தார். இன்றைக்கும் படம் கிடம் போலனாலும் எங்கள் அப்பா இன்னைக்கு என்னடா வேணும். இன்னொரு பழக்கம், அப்பா ஏதாவது காசு அப்படின்னா கோவப்படுவார். நேற்று வரும்போது கேட்குறாரு, காசு ஏதாவது வேணுமாடா அப்படின்னு தான் கேட்பார். அவருக்கு கொடுத்து தான் பழக்கம். இன்டென்சிவ் கேரில் காலையில் 4 மணிக்கு நாங்கள்லாம் இப்படி வெளியே நின்றுருக்குறோம். சஃபாரி போட்டு 4-5 பேர் வராங்க. பார்த்தா வேகமாக உள்ளே போகிறார். யாருன்னு பார்த்தா எம்ஜிஆர் போகிறாரு. அவருக்கு கோபமே வராது, எனக்கு கோபம் மட்டும்தான் வரும். அவர் நிறைய நகை போடுவார், நான் நகை போட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. என் கசின் அவர் தான் மேலே போய் பார்த்தா அதாவது இதெல்லாம் செவுத்து மேலே ஒட்டிகிட்டு இருக்கு. எங்கள் அம்மா மூஞ்சி, அப்பா மூஞ்சி ஃபுல்லாக ரத்த குளத்தில் கிடக்குறாங்க. பாம் கல்ச்சரே இப்போ கிடையாது. ஓகேவா? இப்போவாது பாம்பு கேமுன்றாங்க. அது 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 என்னன்னு புரிகிற வயசே கிடையாது. எங்கள் அப்பா கையை பிடிச்சி எம்ஜிஆர் தேமி அழுகிறார். எம்ஜிஆர் சட்டெல்லாம் ரத்தம். ஒரு வாரத்துக்கு 60,000 ரூபான்றதுலாம் சும்மா கிடையாது. ஏன்னா அத்தனை ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும். இப்படி போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஊரில் இருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டியாக விற்க ஆரம்பிக்கிறாங்க. விற்று என்னென்னா இது வந்து தோட்டத்துக்கு இந்த நியூஸ் போயிடுது. 70,000 rupees அந்த டேவோட பில்லை கட்டணும். அந்த வீக்கோட இந்த ஆப்ரேஷன் இதுக்கெல்லாம் சேர்ந்து எங்கள் அம்மா வந்து அப்படியே பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா கையில் அப்போ வந்து ஒரே ஒரு 10 ரூபா நோட் இருக்குது. அந்த 10 ரூபா நோட்டு கிழிஞ்சிருக்கு. இந்த ஃபோன் யாருன்னு பார்த்தா ஃபோன் வந்து ஜானகிம்மா. 2 விஷயம் எங்கள் அப்பா கிட்ட இருந்தால் ரொம்ப இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுறது. ஒன்று ஹார்ட் ஒர்க், 2வது அவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்தது அந்த பழக்கம் வந்துச்சா தெரியல. தானம் தர்மம் அப்படின்றது என்னென்னா, என்ன எது இருந்தாலும் பைபிள் தான் கோட் பண்ணுவேன். ஏழைகளுக்கு மனம் இறங்குறவன் வந்து கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்ட்டுருக்கு. நீ ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கடவுள் கொடுக்குறது. எனக்கு வந்து இந்த சர்ச்சு உண்டியில் காசு போடுறதோ, கோயில் உண்டியில் காசு போடுறதோலாம் நம்பிக்கை கிடையாது. பசியாக இருக்கிறவனுக்கோ இல்லை யாருக்காவது ஏதோ ஒரு உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்சது. இல்லை நான் பெரிய ஆளானதுக்கப்புறம், நான் இப்போ ஒரு சீரியல் ஆக்டரு, நான் வந்து ஒரு சினிமா ஆக்டர் ஆனதுக்கப்புறம், ஒரு ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு பண்ணலாம். இன்றைக்கி என் லெவலுக்கு என்ன பண்ண முடியுமோ, இன்றைக்கி என்னால் ஒரு 2 பேரை படிக்க வைக்க முடியுமோ, இன்றைக்கி 2 பேருக்கு என்னால் உதவ முடியுமோ, இன்றைக்கி நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதில் ஒரு பங்கு நம்ம ஏழைங்களுக்கு கொடுக்க முடியும். இது எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த பழக்கம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரெக்கார்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து அப்போலாம் 1000 2000 பெரிய விஷயம். 2000 எடுத்து அந்த ட்ரிப்ளெட் ஃபியட் ஒன்று வச்சுருப்பார். அந்த ஃபியட் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பார். அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த காசு இருக்காது. யார் நிற்கிறாங்களோ எல்லாத்துக்கும் உருவி கொடுத்துட்டே இருப்பார். அந்த கொடுக்குற குணம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கும் என் காரில் போனீங்கன்னா எங்கள் அப்பா அளவுக்கு பணம் வைக்க முடியலன்னா கூட எனக்கு இறைவன் கொடுத்த அளவுக்கு நான் ஒரு இது வச்சுருப்பேன். எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அது கொடுக்கறது வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்த அந்த பழக்கம். அதுதான் ஒரு மனுஷனை காப்பாற்றும். எங்கள் அப்பாவுக்கு நடந்த எவ்வளோ விஷயங்கள், பாம் பிளாஸ்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடென்ட், எல்லாமே பெரிய பெரிய ஆக்சிடென்ட். ட்ரெயின் ஆக்சிடென்ட்றது சாதாரண ட்ரெயின் ஆக்சிடென்ட் கிடையாது. வாணியம்பாடி ட்ரெயின் ஆக்சிடென்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ட்ரெயின் அட் டைம் அடிச்சிக்கிச்சு. அதில் தப்பிச்ச ஒரே ஆள் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். ஐ மீன் அந்த குப்பையில், அந்த கம்பார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் பாம் பிளாஸ்ட், அதில் தப்பிச்சது எங்கள் அப்பா அம்மா தான். அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி சாரோட பாம் பிளாஸ்ட், அதில் தப்பிச்சது எங்கள் அப்பா தான். அந்த பாம் பிளாஸ்ட்ல அதுலேயும் எங்கள் அப்பா இருந்தார். அது சின்ன இந்த டிஸ்டன்ஸ் தான். பாம் அங்கே வெடிக்குது, அவர் இங்கே இருக்காரு. ஸோ இதெல்லாம் எங்கே யார் காப்பாற்றுதுன்னா, நம்மளோட படிப்போ, நம்மளோட ஞானமோ, நம்மளோட செல்வாக்கோ கிடையாது. நீ 4 பேருக்கு உதவும் போது உனக்காக அவர் வந்து நிற்பார்.
ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். இன்றைக்கும் படம் கிடம் போலனாலும் எங்கள் அப்பா இன்றைக்கி என்னடா வேணும். இன்னொரு பழக்கம், அப்பா ஏதாவது காசு அப்படின்னா கோவப்படுவார். நேற்று வரும்போது கேட்குறாரு, காசு ஏதாவது வேணுமாடா அப்படின்னு தான் கேட்பார். அவருக்கு கொடுத்து தான் பழக்கம், கொடுக்கணும். ஒன்று வேணுமா, நான் கேட்கல, இல்லைப்பா வேணாம்ப்பா இருப்பா. இல்லைடா சீரியல் முடிஞ்சிச்சு, நீ எதாவது வேணுமாடா, இல்லைப்பா வேணாம்ப்பா. அவர் வந்து என்னென்னா அந்த அந்த சில பழக்கங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். என்ன எங்கள் அப்பா கிட்டேருந்து சில விஷயங்கள் மட்டும் மாறி மாறி வரும். அவருக்கு கோபமே வராது, எனக்கு கோபம் மட்டும்தான் வரும். அவர் நிறைய நகை போடுவார், நான் நகை போட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. 2 பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படி சொன்னீங்க. அதுவே ஒரு லோ பீரியட் தான் இல்லை? அதை பற்றி அப்பா ஏதாவது சொல்லியிருக்காரா? யார் வந்து அந்த மாதிரி பாம் பிளாஸ்ட் வரைக்கும் யோசிச்சு அப்பாவை என்ன பண்ணியிருப்பாங்க? 86 நவம்பர் 17. ஏன் கரெக்டாக நவம்பர் 17 சொல்கிறேன்னா, அன்றைக்கி தான் நாங்கள் சபரிமலைக்கு மாலை போடுறதுக்கு காலையில் போய் மாலை போட்டு வரோம். நான் மாலையை போட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஏன்னா ஒரு பார்சல் வருது. ஆக்சுவலாக அந்த பார்சல் வந்து 2-3 வாரம் வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு கடைசியாக வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் ஒரு லெட்டர் இருந்திருக்கு. எங்கள் அப்பா பிரித்து பார்த்துருக்காரு. எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மாவும் பக்கத்தில் இருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்ற மாதிரி இருக்குது. 2 நாப் இருந்திருக்கு. அந்த நாபை திருநாள் வெடிச்சிருச்சு. வெடித்த உடனே சத்தம் எது வரைக்கும் கேட்டிருக்குன்னா, எங்கள் வீட்டுக்கு பேரலல் ரோடு தான் டி ராஜேந்தர் சாரோட வீடு. அவர் வீட்டில் கேட்டிருக்கு. எங்கள் வீட்டுக்கு எதிர்ப்பு மனோரமா ஆச்சியம்மா ஷூட்டிங் ஹவுஸ் இருக்குல்ல, அப்போ வந்து அது ஆதேஷ் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இருக்கவங்களாம் வந்து வெளியே வந்து வீட்டுக்கு புகை வருதுன்னு பார்த்ததுக்கப்புறம் என் கசின் அவர் தான் மேலே போய் பார்த்தா, அதாவது சதை இதெல்லாம் செவுத்து மேலே ஒட்டிகிட்டு இருக்கு. எங்கள் அம்மா மூஞ்சி, அப்பா மூஞ்சி ஃபுல்லாக ரத்த குளத்தில் கிடக்குறாங்க. முதல் வந்தது டிஆர் சார் வந்து அங்கே ஃபோன் பண்ணி அது பண்ணி இது பண்ணி என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க, சஞ்சீவோட அம்மா. அவங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய், எனக்கு எதுவுமே தெரியாது, தெரிகிற வயசும் கிடையாது. நான் 6th படிக்கிறேன், எங்கள் அக்கா 9th 10th படிக்கிறாங்க. பாம் பிளாஸ்ட்ன்றாங்க. அது கேட்கும் போது, அதுவும் அந்த டைமுக்கு 86ல் பாம் பிளாஸ்டா, பாம் கல்ச்சரே இப்போ கிடையாது. ஓகேவா? இப்போவாது பாம்பு கேமுன்றாங்க. அது 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 என்னன்னு புரிகிற வயசே கிடையாது. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. அந்த டைமில் எங்களுக்கு ரொம்ப டார்க் டைம். எனக்கு தங்குறதுக்கு வீடு கிடையாது. நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியல. ஒரு வாரம் போய் நம்பியார் குருசாமி வீட்டில் தங்குறேன், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தங்குறேன், ஒரு இடத்துல போய் அப்புறம் சங்கர் மாமா வீட்டில் தங்குறேன். எங்கள் அக்கா ஊருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் பில்லுலாம் அப்போ வந்து தாறுமாறாக வந்துட்டுருக்குது. அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். காலையில் ஒரு இன்டென்சிவ் கேரில் காலையில் 4 மணிக்கு நாங்கள்லாம் இப்போ வெளியே நின்றுருக்குறோம். சஃபாரி போட்டு 4-5 பேர் வராங்க. பார்த்தா வேகமாக உள்ளே போகிற யாருன்னு பார்த்தா எம்ஜிஆர் போகிறாரு. உள்ளே போய் தினத்தந்தியில் தான் ஃபோட்டோவே. எங்கள் அப்பா கை வந்து அப்போ கையில் விரல் கட் ஆகிடுச்சு. பிளாஸ்டில் விரல், கை விரல், காலில் இருக்க விரல், கால் இருக்க இது சதை, இங்கே இருக்க சதை எல்லாம் போயிடுச்சு. எங்கள் அப்பா கையை பிடிச்சி எம்ஜிஆர் தேமி அழுகிறார். எம்ஜிஆர் ஐயா சட்டெல்லாம் ரத்தம். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், என்ன ஆனாலும் செய்வான், உயிரோட திருப்பி வந்தே ஆகணும் அப்படின்ட்டு ரெட்டி சார்கிட்ட சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். நான் அங்கேயே ஹாஸ்பிட்டலே கிடக்கிறேன். 6 மாதம் ஹாஸ்பிட்டலே கிடக்கிறேன். அங்கேருந்து தான் ஸ்கூலுக்கு போகிறது. எங்கள் அம்மா ஒன்றொன்னா விற்கிறாங்க. ஏன்னா அப்போவே வந்து ஒரு வாரத்துக்கு 60,000 ரூபா பில்லு வரும். நான் சொல்கிறது 80s. ஒரு வாரத்துக்கு 60,000 ரூபான்றதுலாம் சும்மா கிடையாது. ஏன்னா அத்தனை ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும். இப்படி போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஊரில் இருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டியாக விற்க ஆரம்பிக்கிறாங்க. விற்று என்னென்னா இது வந்து தோட்டத்துக்கு இந்த நியூஸ் போயிடுது, எம்ஜிஆர் தோட்டம். அப்போ என்னென்னா அங்கே நர்ஸ் கேபினில் அங்கே தான் ஃபோன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னா எங்கள் அம்மா போகிறாங்க. எங்கள் அம்மா அன்றைக்கி நானும் எங்கள் அம்மா தான் வீட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். அப்போ வந்து 70,000 ருபீஸ் அந்த டேவோட பில்லை கட்டணும், அந்த வீக்கோட இந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் சேர்ந்து. எங்கள் அம்மா வந்து அப்படியே பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா கையில் அப்போ வந்து ஒரே ஒரு 10 ரூபா நோட் இருக்குது. அந்த 10 ரூபா நோட்டு கிழிஞ்சிருக்கு. ஏன்னா யார்கிட்டையும் கேட்குற பழக்கம் கிடையாது. சரி, கேட்டிருந்தா கண்டிப்பாக சங்கர் மாமாவோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. கேட்குற பழக்கம் கிடையாது. என்ன பண்ணுறது, இருக்கிறதுல விற்போன்றதுல தான் மைண்ட் இருக்குது. இப்படி உட்காந்துருக்க நேரத்தில் சங்கர் மாமா ஒரு டைம் கணேஷ் திருப்பி வந்தால் தான் நான் மியூசிக் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவரும் வந்து மனசு உடஞ்சி போயிருக்கிறாரு. இந்த ஃபோன் யாருன்னு பார்த்தா ஃபோன் வந்து ஜானகிம்மா, எம்ஜிஆர் சார் வைஃப். ஆமாம். ரவி என்ன பண்ணிட்டு, எங்கள் அம்மா பேர் வச்சுருக்கேன். ரவி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? சேச்சா பயங்கர கோபமாக இருக்கார். சேச்சார்னா எம்ஜிஆர். சேச்சா பயங்கர கோபமாக இருக்கார். ஊரில் இருக்க இடம்லாம் வித்துட்டு இருக்கிறியா? இல்லைம்மா. ஏன்? சேச்சா பயங்கர கோபமாக இருக்கார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸில் சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் தோட்டத்தில் இருப்பார். அவர் வராரு. நான் இருக்கிறேன், ஏன்னா என் கண்ணு முன்னாடி நடக்குது. ஒரு தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் கட்டின ஒரு பண்டில் மட்டும் வந்துச்சு.
இது சேச்சா கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். எங்களுக்கு என்னன்னே தெரில. எங்கள் அம்மா எடுத்து இப்படி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த பண்டல் என்னன்னு பிரித்து பார்த்தா 10 லட்ச ரூபா. நான் சொல்கிறேன் 86ல் 10 லட்ச ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? டெஃபினட்டா. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வருது திருப்பி ஜானகியம்மா, கோபிலேருந்து இந்த சொத்து, கோபிச்செட்டிப்பாளையத்தில் எந்தெந்த சொத்தெல்லாம் விற்றீங்களோ அதை மறுபடியும் சேச்சா வாங்க சொன்னார்னு. அம்மா சொல்கிறாங்க சரி அப்படின்னு. பட் விற்ற சொத்தை வாங்க முடியாது, கொடுத்துட்டோம்ல. ஸோ அதில் அந்த காசில் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, 3 ஃப்ளாட் வாங்கினாங்க. 3 ஃப்ளாட் சென்னையில். அப்போல்லாம் வந்து ஃப்ளாட் 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா தான். அந்த வீட்டில் தான் இப்போ நான் இன்னும் இருக்கிறேன். அதில் ஒரு வீடு. ஸோ நான் பெருமையாக சொன்னேன், நான் இருக்கிற வீடு எம்ஜிஆர் சார் வாங்கி கொடுத்த வீடு. ஸோ இந்த பாம் பிளாஸ்ட் ஏன் நடந்துச்சுன்னா ரொம்ப அல்பத்தனமான ஒரு விஷயம். நம்ம எப்போதுமே ஒரு லெவலுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதிரிங்களை பார்த்து கூட கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதில்லை, கூட இருக்கிறானுங்க பார்த்தீங்களா, இவனுங்கனால தான் இம்சையை. அப்போ எங்கள் அப்பா கூட ஒரு மேனேஜர் இருந்தார். அந்த மேனேஜர் என்ன பண்ணார், எங்கள் அப்பா அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வேலையை விட்டு நிறுத்திட்டார். ஏன்னா எங்கள் அப்பாவோட கையெழுத்துலாம் போட்டு பேங்க்கில் இந்த காசு எடுத்துட்டாரு. நான் உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன், உங்களுக்கு நான் டேட் வாங்கி தரேன், இந்த டேட் உங்களுக்கு மியூசிக் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிட்டு இருந்திருக்காரு. பெரிய பெரிய கம்பெனிலேருந்துலாம் வந்து மேனேஜர் இப்படி பண்ணுறான்னு சொன்னால்தான் எங்கள் அப்பா அவரை நிறுத்தினார். அப்போ வந்து பாலாஜி சார் இருக்கார்ல, அவர்லாம் வந்து அப்பாவுக்கு பயங்கர க்ளோஸு. கணேஷ் அவன் சரியில்லை, அவனை வேலையை விட்டு நிறுத்துன்னு சொன்னனால தான் எங்கள் அப்பா நிறுத்தினார். இந்த மேனேஜர் என்ன பண்ணியிருக்காப்புல, ஒரு சேலத்துலேருந்து ஒரு ஆளுக்கிட்ட உனக்கு பாட்டு எழுத நான் சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபா வாங்கியிருக்காப்புல, 2000 ருபீஸ். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வேலையை விட்டு நிறுத்திட்டோன்னே இந்த பாட்டு எழுதுன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு ஒரு நாள் ஸ்டுடியோக்கு வந்துருக்கு. நேராக எங்கள் அப்பாட்ட வந்து 2000 ரூபா வாங்கினீங்க, எனக்கு இந்த பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் தரேன், நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்களா 2000 ரூபா அப்படின்னா. எங்கள் அப்பா நீ யாருன்னே தெரிலடா. ரெக்கார்டிங் பிரேக் டைமில் சி தியேட்டரா தியேட்டரா தெரில, அது மெக்கானிக் ஷெட்டு கிட்ட வரும், ஒரு பிள்ளையார் கோயில் கிட்ட வரும் ஏவிஎம்ல. அது வாசலெல்லாம் வந்தோடனே நேராக பண்ணிட்டு 2000 ரூபா வாங்கிட்டு நீங்கள் இந்த சான்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னு டக்குன்னு எங்கள் அப்பா சட்டையை பிடிச்சிட்டாப்புல. எங்கள் அப்பா சட்டையை பிடிச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற கும்பல்லாம் சேர்ந்து ஏய் யாரா நீ போட்டு அவனை போட்டு அடிட்டுன்னு அடிச்சிட்டாங்க. அவனுக்கு மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, என்கிட்டயும் காசையும் வாங்கி என்னை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு போய் அவன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கற்றுருக்குறான் பாம் எப்படி வைக்கிறதுன்னு. ஸோ ஜெலட்டின் ஸ்டிக்ஸ், அந்த பாறையை உடைக்கிற ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் எடுத்து அதை எப்படி ஒரு டிவைஸ்குள்ளே வைக்கலாம், அதை எப்படி வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டு ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அதோட ஹைலைட் என்ன தெரியுமா, இதை வந்து கண்டுபிடிக்கவே முடியல, யாரும் பண்ணான்னு கண்டுபிடிக்கல. எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் வந்து சிஐடிஸ் இருப்பாங்க, அப்பாட்ட பேசிட்டே இருப்பாங்க. சேச்சா எம்ஜிஆர் சார் சிஎம் சார் வந்து சொல்லிட்டாரு, இது வந்து அவரோட பர்சனல் கேஸ் மாதிரி, யாருன்னு கண்டுபிடிச்சாகணும்னா எல்லா விஷயத்தையும் சொன்னும் போது கடைசியாக எங்கள் அப்பா இந்த இன்சிடென்ட்டை சொல்கிறாரு. அதை வச்சு தான் அவங்க லாக் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் லாக் பண்ணி அவன் தான் பிடிச்சிட்டாங்க. 86ல் பாம் பிளாஸ்ட் நடக்குது, 89ல் கேஸ் நடக்குது. கேஸ் நடக்கும்போது அவன் கோர்ட்டில் வந்து எங்கள் அப்பா, எனக்கு அதுவும் ஞாபகம் இருக்குது, அப்போ நான் 9th படிக்கிறேன். ஜட்ஜு கேட்குறாரு, இவர் இப்படி பண்ணிட்டான், கையங்களவும் எல்லாம் பிடிச்சாச்சு, இவனுக்கு கேஸ் இப்போ வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா. எங்கள் அப்பா வந்து சார் அவருக்கு தண்டனை கொடுக்குறதுனால எனக்கு கை வளர்ந்துட போகிறது கிடையாது, ஒரு 2000 ரூபா, இந்த 2000 ரூபா எவனோ ஒருத்தன் ஏமாத்தினான், அந்த 2000 ரூபா தான் பிரச்சனை. அவன் சொல்லியிருந்தான் 2000 ரூபாவோ அதுக்கு சேர்த்து 5000 ரூபா கூட அவனுக்கு கொடுத்துருப்பேன், அதை அவன் புரிஞ்சுக்காமல் தப்பு பண்ணிட்டான். இதோட மெயின் கல்பரேட்டு என் மேனேஜர், அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, இது என் நேரம், அதனால் அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. ஸோ அது வந்து நிஜமாலுமே அதெல்லாம் வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பாவை நான் வந்து இப்படி ஒரு மகனாக ஒரு தந்தையை வந்து சில பார்க்குற தருணங்கள் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு இவர் ஏழைங்களுக்கு கொடுக்குறாரு, 2வது இவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, 2 நீ எந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தான்லாம் பெருசு கிடையாது, ஜாதி முக்கியம் கிடையாது, நீ எஸ்சியாக இருந்தானா என்னவா இருந்தா நீ ஒன்னாலும் உன் கம்யூனிட்டிக்கு பேர் வரணும். ஸோ ஒன்றொன்னா எங்கள் அப்பா இது கற்றுக்கிறேன், உனக்கு கெடுதல் பண்ணாலும் நீ அவனை மன்னிக்கணும், இதுதான் பைபிளில் இருக்குது. இது ஏன் நான் திருப்பி பைபிளில் கோட் பண்ணுறேன்னா இதுதான் என் லைஃப்பை கனெக்ட் பண்ண விஷயங்கள்.